வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் கிட்டத்தட்ட 3167 வேக்கண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதற்கான ரிசல்ட் வந்து எப்பொழுது, அதே மாதிரி ரிசல்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் 1, ஷார்ட் லிஸ்ட் 2, ஷார்ட் லிஸ்ட் 3 இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து என்ன, அதே மாதிரி லெட்டர் வந்து வீட்டுக்கு வருமா வராதா, நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆனவங்க அப்படின்னா உங்களுக்கான எஸ்எம்எஸ் வருமா அல்லது வந்து பிடிஎஃப்ல வந்து வருமா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஷார்ட் லிஸ்ட்னா என்ன, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன வேணும், ஸோ இதை பற்றின முக்கியமான தகவல் வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் எப்பொழுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதற்கான ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 27/1/2023 16ஆம் தேதி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுத்துருந்தாங்க. தென் 17, 18, 19 இந்த 3 நாட்களும் வந்து எடிட் அல்லது கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுத்துருந்தாங்க. தென் இந்த எடிட்டிங் அண்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைமை பொறுத்த வரைக்கும் நேமு, ஏஜ், அதே மாதிரி ஃபாதர் நேம், ஸோ இது மாதிரியான டேட்டாஸ் மட்டும்தான் வந்து அவங்க எடிட் பண்ண கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஏரியாலாம் வந்து எடிட் பண்ண அவங்க கொடுக்கல. ஸோ அதுக்கும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். பட் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. தென் அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வரலை. தென் இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 3rd வீக் அல்லது 4th வீக் ஆஃப் பிப்ரவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து 3rd வீக் அல்லது வந்து 4th வீக் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான லாஸ்ட் டேட் வந்து இப்போ தான் முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து வர இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான தகவல். ஸோ ரிசல்ட் வந்து 4th வீக் தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். தென் இதில் ரிசல்ட் 1 அண்ட் ரிசல்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் 1, ஷார்ட் லிஸ்ட் 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஷார்ட் லிஸ்ட் 1 அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து வரக்கூடிய ரிசல்ட், அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் ஜிடிஎஸ் ஆன்லைன் போர்ட்டல்லையே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பிடிஎஃப்பில் வந்து வரும். இதுதான் வந்து ஷார்ட் லிஸ்ட் 1 அப்படிங்கிறது. தென் அந்த டைமில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து லெட்டரும் வரும். இந்த லெட்டர் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்து என்னென்ன கொண்டு போகணும், எப்போ கொண்டு போகணும், எந்த டைமுக்கு கொண்டு போகணும், எங்கே கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து இந்த லெட்டர் மூலமாக வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. தென் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் வராது. பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க, வெப்சைட்டில். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். தென் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து லெட்டர் வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்து லேட்டாக கூட வரும். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கான டைமிங் வந்து முடிஞ்ச டைம்லையும் கூட வந்து லெட்டர் வந்து லேட்டாக கூட வந்து ரீச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் வருதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப்பில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்எம்எஸ் வந்து வரலை அப்படின்னாலும் பிடிஎஃப்பில் வந்து ஒரு சிலருக்கு வந்து எஸ்எம்எஸ் வராமல் கூட போகலாம். ஸோ அதனால் வந்து பிடிஎஃப்பில் வந்து ரிசல்ட் அன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ அந்த அன்றைக்கி வந்து பிடிஎஃப்பில் வந்து செக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து லெட்டர் வரும். ஸோ அந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டைமிங்கில் எந்த ஹெட் ஆஃபீஸில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் கம்பல்சரி கொண்டு போகணும். தென் அதே மாதிரி டிசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த டிசி இருந்தாலும் ஓகே, அல்லது ஸ்கூலில் கொடுத்துருந்த டிசி இருந்தாலும் ஓகே. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொடுக்கணும். தென் பார்த்திங்க அப்படின்னா SC/ST இருந்தீங்கன்னா ஸோ அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக எடுத்த ஆன்லைன் ப்ரூஃபாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்த கார்டு மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அல்லது ஆதார் கார்டு ஒரிஜினல். சரிங்களா? ஸோ அது வந்து கம்பல்சரி நீங்கள் கொண்டு போகணும். அதே மாதிரி ஃபோட்டோ. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு போகணும். கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேணுமா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க. ஸோ கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எதுவும் வந்து தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஸில் இந்த 2 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஏதாவது வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து தேவையில்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ இது மட்டும்
மட்டும் கொண்டு போனீங்க அப்படின்னா போதுமானது. தென் இதுதான் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டானது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட், டிசி, அதே மாதிரி கம்யூனிட்டி, ஆதார் கார்டு. ஸோ இதெல்லாமே ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போகணும். அடுத்த ஃபோட்டோவும் கொண்டு போகணும். இதனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸும் ஒரு செட்டு வந்து நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. தென் இப்படி தான் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொண்டு போகணும். தென் வீட்டுக்கு வந்து லெட்டர் வரும். ஸோ அந்த லெட்டரில் நீங்கள் எந்த டைம், எங்கே டேட் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு லெட்டர் வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸுக்கு இமீடியட்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி டேட்டா போயிட்டு விசிட் பண்ணிக்கோங்க. தென் லிஸ்ட் 1, ஷார்ட் லிஸ்ட் 1, ஷார்ட் லிஸ்ட் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்து வெப்சைட்டில் வருது. ஸோ அதுதான் ஷார்ட் லிஸ்ட் 1. தென் அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காகவும் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. தென் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்காகவும் ஒரு சிலர் நிறுத்துவாங்க. தென் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சேலரி வந்து 10,000 12,000 தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனாலையும் வந்து அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான பல்வேறு ரீசன்ஸ்னால் வந்து அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. தென் அப்படி ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் அவங்களுக்கு அடுத்த மார்க்கில் இருக்கக்கூடியவங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஷார்ட் லிஸ்ட் நம்பர் 2. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து அடுத்த மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து எகைன் மறுபடியும் எஸ்எம்எஸும் கொடுப்பாங்க. தென் பிடிஎஃப்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வெப்சைட்டில் வந்து போடுவாங்க. தென் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். தென் அவங்களும் வந்து போகல அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் 2 பதிலாக ஷார்ட் லிஸ்ட் 3 அப்படிங்கிறத வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் 3, 4, 5, 6, 7 இது மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். லாஸ்ட் டைமும் கூட பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் ஷார்ட் லிஸ்ட் நம்பர் 7 வரைக்கும் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்களால வந்து ஃபில் பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து நடக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நடந்துகிட்ருக்கும். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.